நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பார்க்குறோம். இவரோட காலம் வந்து 1790 முதல் 99. கேலின் ஜாக்சன் வந்து முதல்ல இவர் அமைதியான குணம் கொண்டவர் அப்படின்னு தான் சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து வரி கட்டுறதுல வந்து நிலுவைத் தொகை இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 1798 அந்த சமயத்தில் வந்து 3310 பக்கோடாக்கள் வந்து நிலுவையாக இருக்குது. இதனால் வந்து யாரெல்லாம் வரி கட்டலையோ அவங்கள வந்து பார்க்கும்படி ஆங்கிலேயரான கேலின் ஜாக்சன் வந்து ஆட்சியர் சொல்கிறாரு. ஆனாலும் வந்துட்டு கட்டபொம்மனை வந்து இவங்க பார்க்க அனுமதிக்கல. குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர், பேரூர், மதுரை இந்த இடத்துல எல்லாம் அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஆனா அவரை வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கல. கடைசியில் ராமநாதபுரம் 19 செப்டம்பர் 1798 ரீச் ஆகுறாரு. ஸோ இப்போ 1798 ஆகஸ்ட் 18 தான் அந்த ராமநாதபுரத்தில் வந்து தன்னை வந்து பார்க்குமாறு ஜாக்சன் வந்து அனுமதி கொடுக்குறாரு கட்டபொம்மனுக்கு. 23 நாள் 400 மைல் தூரம் வந்து அலக்களிக்கப்பட்டு தான் கடைசியாக வந்துட்டு பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. இறுதியாக 1798 செப்டம்பர் 19 அன்னைக்கு அனுமதி அளித்த போது ராமநாதபுரத்தில் ஜாக்சனை வந்து சந்திக்கிறாரு. பெர்மிஷன் கொடுத்தது ஆகஸ்ட் 18, ஆனால் பார்த்தது செப்டம்பர் 19 அன்னைக்கு தான் வந்துட்டு பார்த்துருக்காரு. 3 மணி நேரம் வந்து நிற்க வைக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இவர் வந்து ஒரு சவுண்டு கொடுத்ததும் ஊமைத்துறை வெளியில் இருந்தவர் உடனடியாக வந்து சண்டை போட்டு கட்டபொம்மனை வந்து காப்பாற்றிடுறாங்க. ஆனால் சிவசுப்பிரமணியனார் வந்து தப்பி செல்ல முடியாமல் மாட்டிக்கிறாரு. இந்த இடத்துல வந்து ஊமைத்துறை வந்து லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவர் வந்து கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் சிவசுப்பிரமணியனார் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிடுறாங்க. இங்கே வந்து ஊமைத்துறை வந்து லெப்டினன்ட் கிளார்க் தான் வந்துட்டு கொண்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பேர் கொண்ட குழு இருக்கு. இந்த லெப்டினன்ட் கிளார்க் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து டிசம்பர் 1798 மதராஸ் கவுன்சிலுக்கு வந்துட்டு விசாரணைன்ற பேர்ல ஆளுநருக்கு வந்து எட்வர்ட் கிளைவ் தான் ஆளுநரா இருக்காரு. அவருக்கு வந்து கட்டபொம்மன் வந்து கடிதம் எழுதுறாரு. அதன்படி 3 பேர் கொண்ட உறுப்பினர் குழு வந்துட்டு இவங்களை விசாரிக்கிறாங்க. வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசோ மேயர். டிசம்பர் 1798 15 அன்னைக்கு ராமநாதபுரத்துல கட்டபொம்மன் ஆஜராக சொல்றாங்க. அப்ப அவரோட சைட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து விளக்கி சொல்லும் போது கேலின் ஜாக்சன் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆளுநர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை பணி நீக்கம் செய்யிட்டு புதிய கலெக்டராக எஸ்ஆர் லூசிங்டன் வந்து நியமிக்கப்படுறாரு. 1080 பக்கோடாக்கள் போக மீதி தொகையை வந்து அவர் கட்டுறாரு. ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க பகுதிகளில் வந்துட்டு பஞ்சம் இருந்திருக்கும். அதனால 1080 பக்கோடாக்கள் தவிர மீதி கட்டணங்களை வந்து அவர் கட்டிடுறாரு.